ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஜமாவே பல இன்வெஸ்டர்ஸுக்கு அப்பாடி அப்படின்னு இருந்திருக்கும். ஏன்னா அந்த 23,500 அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அப்படிங்கிறத ஒரு 2-3 நாள் முன்னாடி 19th அன்னைக்கு சிகப்பா இந்த வீடியோ இருக்குல்ல, இதில் போட்டிருந்தோம். நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்ட்டு அப்டேட் அப்படின்னு போட்டிருந்தேன்ல, அதில் பாருங்கள். நான் ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன் 23,500 அந்த கிராஸ் லைன் போட்டு இது ஏன் எவ்வளோ முக்கியமான சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதோட எக்ஸ்டென்ஷன் இப்போ பார்க்கலாம். இந்த பிக்சர் தான் நான் ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த 19th அன்னைக்கு வச்சிருப்பேன். இப்போ இதோட ஃபுல் பிக்சர் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன்றது இந்த இடத்துல மட்டும் வரல, அதாவது இங்கே மட்டும் வச்சு நான் சொல்லலை. இது ஆக்சுவலாக எங்கேருந்து வருது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதுதான் ஒரிஜினல் ட்ரெண்ட் லைன். அதாவது ஏற்கனவே இந்த இடம் ரெசிஸ்டன்ஸா தான் இருந்தது. இந்த இடமெல்லாம் ஏற்கனவே இங்க ரெசிஸ்டன்ஸா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்க போயிட்டு இது மேல கரெக்டா சப்போர்ட் டிராவல் ஆயிட்டு இங்க நம்ம அந்த மே மாசம் எலெக்ஷன் அப்ப கீழே வந்துட்டு அதே வீக்ல மேல போயிடுச்சு. அப்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் இது அப் ட்ரெண்ட் தான். ஸோ திஸ் இஸ் ஆல் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது 22ஆம் தேதி. இப்போ மார்க்கெட் முடிஞ்சோடனே தான் அதை எடுக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிளியராக சப்போர்ட்ல ஒரு ஹேமர் வந்திருக்கு, ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. டெஃபினெட்லி திஸ் இஸ் அ குட் சைன். ஓகேயா? இதுதான் நம்ம சொல்ல வந்த கருத்து. மார்க்கெட் 23,500 ரெஸ்பாண்ட் பண்ணி விட்டது. இது ரெஸ்பாண்ட் பண்ணலை, கீழே உடைச்சதுனால் 22,500 to 600 வரைக்கும் வந்துடும் அப்படின்னு அந்த 19ஆம் தேதி வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இது ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். மார்க்கெட் கிளியராக அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறது வீக்லி சார்ட்டு. அது எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு? ஃபிபனாச்சியில் ஒரு ரேஷியோ இருக்குது, 61.8ன்னு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் இருக்குது. எக்ஸாக்டாக அங்கே தான் வந்திருக்கு நிஃப்டி. அங்கே வந்து தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த லோலேருந்து இந்த ஹை வச்சோம்னா எங்கே வந்திருக்கு மார்க்கெட்டு? கரெக்டாக 61%. இங்கே இருக்கா 23,200. கரெக்டாக அந்த லோ கணக்கு பண்ணி அந்த கேண்டில் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா 23,263 வீக்லியில். இப்போ பாருங்கள் ப்ரைஸ் அனாலிசிஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுன்னு. ஏன் வேலை செய்யுதுன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஃப்ஐஎஸ்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்லி ப்ரைஸ் அனாலிசிஸ் மட்டும்தான் வேலை செய்யும். இப்போ 61% கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஏன் இந்த இடத்துல இவ்வளோ பையிங் டகால்னு வந்திருக்குன்னா டபுள் கன்ஃபர்மேஷன். ஒன்று ட்ரெண்ட் லைனு, இன்னொன்று ஃபிபனாச்சி ரேட், ரெண்டுமே அந்த இடத்துல மேட்ச் ஆகுறதுனால தான் இவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்து எங்கே சார் போய்டும்? அப்படியே அடுத்து ஆல் டைம் ஹை 40,000 50,000 போயிடுமா அப்படின்னு கேட்டால் போகாது. இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரும்ன்றதை பார்ப்போம். எங்கே வரும்னா ப்ரீவியஸ்லி சப்போர்ட்டாக எங்கே இருந்ததோ அதுதான் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த 7,000, அதாவது 24,700 to 800 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஜோன் 24,700 to 800 வரைக்கும். அதாவது இப்போ இந்த 23,500க்கு கீழே போகலை, இதுதான் சப்போர்ட், பாட்டம் இதுதான் அப்படின்னு வச்சுக்கிட்டால் அடுத்து எங்க வரும்னா இங்கேருந்து இன்னொரு 1,300 பாயிண்ட், அதாவது 24,700 to 800 வரைக்கும் டெஃபினட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹையர் லோ வந்துட்டு திருப்பி ஹையர் ஹை போச்சுன்னால் பெருசாக போயிடும் மார்க்கெட்டு. ஆனால் அப்பையும் போயிட்டு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சு கீழே வராமல் இருக்கணும். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ வச்சு காட்டுறேன். இப்போ இந்த 24,700 வரைக்கும் வந்துட்டு இப்போ திருப்பி வந்துட்டு மறுபடியும் அந்த 24,000 அங்க சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நடக்குதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். பை.